தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தின் வலி, சிகிச்சைக்காக நிலம் விற்க தடை, 9 ஆண்டுகளாக சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையற்ற வாழ்க்கை. எங்கே நடக்கிறது இந்த கொடுமை? பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கீழ் மயிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பழனி அவரது குடும்பத்துடன் கடந்த 9 ஆண்டுகளாக ஊரால் தனிமைப்படுத்தப்பட்டு அடிப்படை வசதிகள் இன்றி தவிப்பில் வாழ்ந்து வந்துள்ளார். பழனியின் மூத்த மகள் ஈஸ்வரி 2 வயதில் அடுப்பில் விழுந்து முகம் முழுவதும் தீக்காயம் அடைந்து கைகளின் 10 விரல்களும் கருகிய நிலையில் உயிர் பிழைத்தார். அவளுக்கு மேம்பட்ட சிகிச்சை அளிக்க தந்தை பழனி 1/2 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்ய முயன்றபோது ஒன்றுவிட்ட பங்காளிகள் நிலத்தை வெளிநபருக்கு விற்க தடை செய்தனர். ஈஸ்வரிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய முடியாமல் சாதாரண அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதில் அவரது முகம் மேலும் சிதைந்தே போனது. இந்த நிலத்தை குறைந்த விலையில் எங்களுக்கு தான் விற்க வேண்டும் என பங்காளிகள் ஊர் கவுண்டரிடம் வலியுறுத்திய நிலையில் பழனிக்கு ஊரை விட்டு வெளியேற தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் பழனியின் குடும்பம் சமூகத்தால் முழுமையாக ஒதுக்கப்பட்டது. மின் இணைப்பு, பாதை, பொது விழாக்கள், நல உதவிகள் என எந்த வசதிகளும் வழங்கப்படவில்லை. பள்ளி மாணவர்கள் சூரிய ஒளி விளக்கில்தான் படிக்கின்றனர். மேலும் சமீபத்தில் பழனியின் மகன் லட்சுமணன் மீது ஒருவன் மதுபோதையில் கத்தியால் தாக்க முயற்சித்துள்ளார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என கூறும் அவரது குடும்பத்தினர் ஆறா துயரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இப்போது கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கும் ஈஸ்வரிக்கு உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்க நிலத்தை விற்க அனுமதி வேண்டும் என்றும் அவர்களை ஒடுக்கிய சமூக நெருக்கடிக்கு அரசே தீர்வாக செயல்பட வேண்டும் என்றும் பழனி கண்ணீருடன் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நில பிரச்சனைக்காக சும்மா விட்டும் குத்துவோம், மாசம் 3 நாள் 10 வருஷம் என்னால முடியும், எல்லா நாளும் கணவன் எங்க போய் போனேன். 15 வருஷமும் மிரட்டினே தான் இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தரம் போய் பேசியும் ஊருக்கார சொல்லியும் அவங்களுக்கு தான் சாதவை பேசி நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுன்னு போகிறதா இருந்தால் நீங்கள் இருக்கல உங்களுக்கு சொல்லுங்க. நீ அவங்க சொல்கிற மாதிரி கேட்கலனாக்கா நாங்கள் ஊரில் பாரு காசு கொடுத்துக்கிற கோயில் காசு வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வேலையை நீ பாரு, எங்ககிட்ட கோயிலுக்கு வராத. இந்த குழப்பமாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் நிம்மதியாக ஒரு நைட் ஆனால் இல்லை பகலானா எங்கேயானு வெளியில் போகிறதுக்கு கூட எங்களுக்கு எந்த ஒரு பயம் அச்சுறுத்தலோடு தான் நாங்கள் போயிட்டு வரோங்க. அரசுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். முக்கியமாக எங்கள் பசங்களுக்கு பள்ளிக்கூடம் போதுங்க. அந்த நேரமா ஒரு பொண்ணு நெருப்பில் 1 வயசு குழந்தையில அடுப்பில் விழுந்து நெருப்பில் வெந்துட்டா. அவளை காப்பாற்றுறதுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக நான் 1.5 ஏக்கர் நிலத்தை விற்றேன். அந்த நிலத்தை விற்றதுக்கு அதை விற்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. சின்ன வயசுல நெருப்பில் வந்துட்டேன். அது மருத்துவ செலவுக்காக எங்கள் அப்பா அம்மா 1.5 ஏக்கர் நிலத்தை விற்றுட்டு என்னோட மருத்துவ செலவுக்காக விற்றாங்க. அது என்னோட சித்தப்பா பெரியப்பா பசங்க வந்து எங்களுக்கு தான் விற்கணும், வேற யாருக்கும் விற்கக்கூடாது, நாங்கள் சொல்ற இதுதான் விற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. இப்போ என் தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் காலேஜ் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தின் அவலத்தை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் தற்போது பழனியின் குடும்பத்தில் ஒரு கேள்விக்குறியாக எழுகிறது. ஒரு குடும்பம் தவறு செய்யாமல் வாழும் உரிமைக்காகவே சோகம் அனுபவிக்க வேண்டுமா? இந்த குடும்பத்துக்கு தமிழக அரசு உரிய நியாயத்தை வழங்க வேண்டும் என்ற கேள்வியுடன் இதுபோல சமூக உணர்வோடும் எடுத்துரைக்கப்பட வேண்டி இருக்கின்றது.